பிரண்டையை சுத்தம் செய்யும் முன் கைகளிரண்டில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்ளவும். சில நேரம் கைகளில் அரிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. மற்றும் முற்றல் இல்லாத இளம் பிரண்டையில் சுவை அதிகம். தேவையான பொருட்கள்: பிரண்டையின் நார்களை இவ்விதமாக எடுத்து நறுக்கிக் கொள்ளவும். பிரண்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவாக சிறிது உப்பு நீர் சேர்த்து 10 நிமிடம் ஊறவிடவும். இல்லாவிடில் சாப்பிட்ட பின் தொண்டையில் அரிப்பு ஏற்படும். அதன் பிறகு சிறிது நேரம் தண்ணீர் வடியவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து முதலில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு நன்கு சூடாக்கவும். பின் பூண்டை சேர்த்து பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். பிரண்டையையும் பொரித்தெடுக்கவும். கருவேப்பிலை மற்றும் பெருங்காய பவுடர் போட்டு பொரித்தெடுக்கவும். பின்பு வெந்தயம், கடுகு, மிளகு மூன்றையும் நன்கு வறுத்தெடுக்கவும். கடைசியாக உளுந்தை பொன்னிறமாக வறுத்து அத்துடன் காய்ந்த மிளகாய், புளி, கல் உப்பு, அளவாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஆறவிடவும். பின் வறுத்த பொருட்களை மிக்சியில் நன்கு தூள் செய்து அத்துடன் பிரண்டை, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து அரைத்தெடுக்கவும். மிகுதியாக உள்ள எண்ணெயை சூடாக்கி அதில் மிக்சியில் அரைத்த கலவையை சேர்த்து கிளறி ஆறவிடவும். பிரண்டை ஊறுகாய் தயார்.